தமிழரசன் என்ற ஒரு இளைஞன், விநாயக கணபதி என்ற மற்றொரு இளைஞன், இவர்கள் இருவரும் சென்னை கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவிலே சேர்க்கப்பட்டு உயிருக்கு போராடி கொண்டிருந்தார்கள். நேற்று மாலை தமிழரசன் என்ற ஒரு இளைஞன், மருத்துவர்கள் எவ்வளவோ போராடியும் அவரை காப்பாற்ற முடியவில்லை. தமிழரசனை நாம் இழந்திருக்கின்றோம். எங்களுக்கு மிகுந்த வருத்தம், சோகத்தில் நாங்கள் இருக்கின்றோம். தமிழரசன் வயது 21, நல்ல ஒரு துடிதுடிப்பான ஒரு இளைஞன். எவ்வளோ எதிர்காலம் செய்ய வேண்டும் என்ற கனவுகளுடன் இருந்த இளைஞனை பெட்ரோல் ஊற்றி கொளுத்துகின்ற அளவுக்கு துணிச்சல், தைரியம் அந்த பகுதியில் இருக்கின்ற ஒரு சிலருக்கு இருக்கிறது. இன்னொரு இளைஞன் இன்னும் மருத்துவமனையிலே உயிருக்கு போராடி கொண்டுதான் இருக்கின்றான். இதுவரை இதற்கு காரணமாக இருந்த 6 நபர்களை காவல்துறையினர் கைது செய்திருக்கின்றார்கள். ஆனால் இது ஏதோ ஒரு தனிப்பட்ட சம்பவம் கிடையாது என்று கடந்த முறையே நான் சொல்லியிருக்கின்றேன். சமீப காலத்தில் தமிழ்நாட்டில், குறிப்பாக வட தமிழ்நாட்டிலே இது போன்ற சம்பவங்கள் அதிக அளவிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது, வேண்டுமென்றே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது ஒரு சில தலைவர்களினுடைய தூண்டுதலால் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எங்களுடைய தொண்டர்களை தொடர்ந்து நாங்கள் சொல்வது, வலியுறுத்துவது, வழிகாட்டுவது, இடஒதுக்கீடை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், படியுங்கள், வேலைக்கு செல்லுங்கள், பிரச்சனைக்கு போகக்கூடாது, வழக்குகள் உங்கள் மேல் வரக்கூடாது என்று. ஆனால் ஒரு சில இயக்கத்தின் தலைவர்கள் எல்லாம் அவர்கள் தொண்டர்களை அத்துமீறு, அடங்கமடு, அடி, திருப்பி அடி, இது போன்று அது போன்று வெட்டு, இப்படியெல்லாம் சொல்லுகின்ற தலைவர்கள் எல்லாம் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றோம். இதனால்தான் தமிழ்நாட்டிலே சட்டம் ஒழுங்கு கெட்டு இப்படி ஒரு கொடூரமான சம்பவம், பெட்ரோல் ஊற்றி கொளுத்துகின்ற ஒரு சம்பவம் தமிழ்நாட்டிலே. இதற்கு காரணம் காவல்துறையினுடைய கையாளாகத்தனம் தான் என்று சொல்வேன். இந்த 6 இளைஞர்களும் திருமால்பூர் என்ற பக்கத்தில் இருக்கின்ற கிராமத்தை சேர்ந்தவர்கள். இந்த 6 நபரில் ஒரு நபர் விசிகேவை சார்ந்தவர், விசிகே உடைய உறுப்பினர், மற்றவரெல்லாம் விசிகே உடைய ஆதரவாளர்கள். இது சோசியல் மீடியாவில் நம்ம பார்த்துருக்கிறோம். அதே வேளையில் காவல்துறை இது தெரிந்தும், அதனால் அந்த கிராமத்திலே, திருமால்புரம் என்ற கிராமத்தில் ஒரு சில நபர்கள் அங்கே தொடர்ந்து கஞ்சா விற்பதும் சமூக விரோத செயலில் ஈடுபடுவதும் தான் அவருடைய வாடிக்கை. இது காவல்துறை தெரிஞ்சுதான் நடக்குது. இந்த இளைஞர்களும் 6 இளைஞர்களும் கஞ்சா அடித்து தான் இந்த சம்பவத்தை செய்திருக்கின்றார்கள். இதற்கு முதலமைச்சர் பொறுப்பேற்க வேண்டும். முதலமைச்சர் கீழ்தான் காவல்துறை இயங்கிக் கொண்டிருக்கிறது. This responsibility is the Chief Minister's responsibility. I blame the Chief Minister of Tamil Nadu for this incident. இதில் என்னன்னா, தமிழரசனுடைய தந்தை 3-4 ஆண்டுகளுக்கு முன்பு இதே போன்று கொடூரமான முறையில் தலையில் அடிபட்டு யாரோ அடித்து விட்டார்கள், அடித்து இறந்திருக்கின்றார். இப்பொழுது அடுத்தது தமிழரசன். அப்புறம் என்ன சட்டம், என்ன ஒழுங்கு, என்ன நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கிறீங்க? நல்ல ஒரு இளைஞன், 21 வயது ஒரு இளைஞனை தமிழகம் இழந்திருக்கிறது என்றால் அப்ப என்ன நிர்வாகம் செஞ்சுட்டு இருக்கிறீங்க நீங்க? முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக தமிழரசனுடைய குடும்பத்திற்கு 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும். தமிழரசனுடைய தம்பிக்கு அரசு வேலை கொடுக்க வேண்டும், வழங்க வேண்டும். இந்த அறிவிப்பு உடனடியாக வர வேண்டும்.
ராணிப்பேட்டை அந்த நெல்வாய் கிராமம் மட்டும் இல்லை, நெமிலி ஒன்றியம் மட்டும் இல்லை, ராணிப்பேட்டை மாவட்டமே இன்று பதட்டமாக இருக்கிறது. ஏன்னா இது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்ற சம்பவங்கள். இது ஏதோ அரசியல் ஆதாயத்திற்காக, அரசியல் லாபத்திற்காக, தேர்தல் நேரத்தில் ஓட் கன்சாலிடேஷன். என்ன கன்சாலிடேட் பண்ண என்ன பண்ண போறீங்க? ரெண்டு சமுதாயத்தை அடிச்சுக்க சொல்லணும், அடிச்சுக்க விட்டுடணும், அதுக்கப்புறம் ஓட்டு ஏன் ஓட்டுன்னு வாங்குறதா? இதுவா திராவிட மாடல்? இதுவா அரசியல்? தமிழ்நாட்டில் ரெண்டு பெரிய சமுதாயம் பாதாளத்தில் இருக்கிறது. இந்த ரெண்டு பெரிய சமுதாயம் படிக்க வேண்டும், முன்னுக்கு வர வேண்டும், வளர வேண்டும். அப்பதான் தமிழ்நாடு வளர்ச்சி கிடைக்கும். எங்க பங்குல நாங்க எங்க தொண்டர்களை எவ்வளோ கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறோம்.